பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவமுதன் அப்படிங்கிற தொடர்ல நம்ம ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் 29 திவ்ய தேசங்கள் அனுபவிச்சிருக்கோம். இன்னைக்கு அனுபவிக்க போகிறதும் திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசமான பெருமாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு ஆண்டாள் பாடுறா இல்லையா. அவர் வெறும் உத்தமன் இல்லை, புருஷோத்தமன். அவர் புருஷர்களில் உத்தமன். அப்படிப்பட்ட திருநாமம் தாங்கிட்டு அருள்பாலிக்கக்கூடிய க்ஷேத்திரம் ஆழ்வார்களால் புருடோத்தமம் அப்படின்னு மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருவண் புருடோத்தமம் அப்படிங்கிற திவ்ய தேசம் தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போகிறது. எப்பொழுதும் போல நமக்கு சுவாரஸ்யமாக இதை அழகாக எடுத்து சொல்லக்கூடிய திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் இன்னைக்கும் நம்மளோட விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறார். வணக்கம் பாலா சார். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீயப்பதியான நாராயணன் இருக்கிற 108 திவ்ய தேசங்களையும் ஸ்ரீரங்கம் தொடக்கமாக நாம் ஒவ்வொன்றா சேவிச்சுட்டு வரோம். இன்னைக்கு 30வது திவ்ய தேசம் சேவிக்க போகிறோம். இந்த திவ்ய தேசம் பேர் திருவண் புருடோத்தமம். இந்த திவ்ய தேசம் திருநாங்கூர்லேயே இருக்குது. திருநாங்கூர் 11 கருட சேவை இருக்கு இல்லையா, அதில் ஒன்று. அது மட்டும் இல்லை, அந்த 11ல் ஒரு 6 திருநாங்கூர் ஊருக்குள்ளேயே இருக்குது. அந்த 6க்குள்ளே ஒன்று இது. ஸோ ஊர்லேயே இருக்குது. இந்த தெருவில் ஒன்று, அந்த தெருவில் ஒன்று. அது போல் அந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 6 திவ்ய தேசத்தை நீங்கள் அரை நாளுக்குள்ளே நீங்கள் சேவிச்சிடலாம் எல்லாத்தையும். அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. இது புருடோத்தமன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஏன் புருடோத்தமன் வந்தது, எங்கேருந்து வந்திருக்கார் இவர்? வடக்கேலேருந்து வந்திருக்கார், அயோத்தியாலேருந்து வந்திருக்கார். அயோத்தியா ராமரே தான் இங்கே இருக்கார். வடக்கே அயோத்தியாவில் ராமரை எப்படி சொல்லுவார்னா மரியாதா புருஷோத்தம் ராம் அப்படின்பாங்க. ஸோ அங்கே புருஷோத்தம் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து வந்தவர் இங்கே புருடோத்தமன். நம்ம தமிழில் ஆழ்வார் புருடோத்தமன் பாடியிருக்கார். அதனால் திருவண் புருடோத்தமம் அப்படின்னு இந்த ஊர் பேர் ஆச்சு. இங்கே இருக்கிறது வைஷ்ணவால புருஷோத்தம இது வைஷ்ணவா அப்படின்னு எம்பெருமான புருஷோத்தமன் அப்படிங்கிற பெயரில் தான் எல்லாரும் அழைப்பார். இவன் தமிழ்நாட்டு திவ்ய தேசத்திலே புருஷோத்தமன் அப்படின்னு மூலவர் பேர் இருக்கிறது இவர் ஒருத்தருக்கு தான். தமிழ்நாட்டில் இருக்கிற திவ்ய தேசத்தில் தூய தமிழில் புருடோத்தமன் அப்படிங்கிறான். அதாவது குழந்தைக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்ததுன்னா அவளோட தாய் தந்தை போக்குறா இல்லையா. ஸோ அதை போல் தான் படைத்த பிரம்மா முதற்கொண்டு தேவர்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் அதையும் போக்குறவன், அதெல்லாம் அழித்து உலகத்தை காத்து ரட்சிப்பவன் இந்த புருடோத்தமன் தான். இவன் ஏன் புருடோத்தமன் அப்படிங்கிறான்னு நீங்கள் பார்த்தோம்னா, இவன் எல்லா தன்னோட பக்தர்களோட பகைவர்கள் எல்லாரையும் அழித்து அவனை என்ன சொல்கிறது, குறைவில்லாத ரட்சிப்புத்தன்மை அவங்ககிட்ட இருக்கான். அதனால தான் இவன் வன் புருடோத்தமன் அப்படிங்கிற திருவண் வலிமையான புருடோத்தமன், திருவண் புருடோத்தமன். இந்த சம்பந்தத்தால் தான் வன் புருடோத்தமன் அப்படிங்கிறான். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை ஒரு சின்ன வியாக்கியானமும் கொடுத்துருக்கார். அதாவது எப்படின்னா, புருஷர்கள் 3 வகைப்படுவாளாம். ஒருத்தர் தான் இன்பம் விடுறதுக்காக மற்றவாளை துன்பப்படுத்துகிறவன், அவன் அதமன் அப்படின்பா. நமக்கும் தெரியும் அதம காரியம். இன்னொருத்தர் தானும் சந்தோஷப்படணும், மற்றவாளை இன்புற்று இருக்கணும் அப்படிம்பானா, அவன் மத்தியமம். ஏன்னா தானும் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறான் இல்லையா, அவன் மத்தியமம். உத்தமன் யாருன்னா, தான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, மற்றவா இன்பம் வரணும் அப்படிம்பானா, அவன் தான் உத்தமனம். இங்கே எம்பெருமானோட அவதார ரகசியம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, தான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, தன்னோட அவதாரத்தால் தன்னோட பக்தர்கள் இன்பரணும், அவளுக்கு ஒன்றும் துன்பம் வரக்கூடாது அப்படின்னு அவன் எல்லாத்தையும் படுறதுனால தான் அவன்
புருஷோத்தமன் ஆனான். நீங்க சொன்ன மாதிரி ஆண்டாளும் வந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு அவனை அப்பயே பாடியிருக்காங்க. இது மாத்திரம் இல்லை, நீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்க தாயார் வந்து புருடோத்தம நாயகி அப்படிம்பாங்க. இங்க தாயார்னால தான் புருஷகாரம் வந்து தாயாருக்கு, தாயாரோட புருஷகாரத்தினால் தாயார் வந்து புருஷகார பூதை அப்படின்பா தாயார. தாயார் புருஷோத்தம நாயகியா இருக்கா, அவளால தான் பெருமாளே புருஷோத்தமன் ஆனா அப்படின்பா. அது எப்படி தாயார்னால எப்படி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நாம் வந்து பெருமாள் கிட்ட போனா அவர் என்ன உடனே நம்மளோட, அவருக்கு சூரியன் சந்திரன் 2 கண்ணா, அதனால நம்மளோட பாவங்கள்லாமும் பார்ப்பாராம். நம்மளோட பாவங்கள்லாம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனையும் கொடுத்துருவாராம். ஆனால் தாயார் இருக்கும்போது பார்த்தேன்னு வச்சுக்கோ, தாயார் தான் புருஷகாரம் பண்ணி அவனோட பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கோம். அவன் எப்போ நம்மள்கிட்ட வந்துட்டானோ அவனுக்கு நீங்கள் வந்து சரணாகதி கொடுக்கணும், அவனை நீங்கள் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயார் புருஷகாரம் பண்ணி பண்ணுறதுனால தான் நம்மளெல்லாம் ரட்சிக்கிறாங்க. நம்மளெல்லாம் ரட்சிக்கலைன்னா நம்ம அவரை புருஷோத்தமன்னு சொல்லுவோமா? இல்லையா? புருஷன்கிறவன் யாரு? வாரி வாரி வழங்குபவன், எல்லாருக்கும் அருள்பவன். அவன் ஏன் அருள்றான்? இது போல தாயார் வந்து புருஷகாரம் பண்ணி அவனை அருளை செய்விக்கிறதுனால தான் அவனை வந்து புருஷோத்தமன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பெருமாளையே புருஷோத்தமன் ஆக்கினது வந்து இது புருஷோத்தம நாயகி தான் அப்படின்பாங்க. இதில் வந்து அடியார்களை மன்னிக்கணும், மோட்சம் கொடுக்கணும், தாயாரால் தான் இவன் வந்து எல்லாருக்கும் இது போல் ரட்சிக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, இங்கே திருமங்கை ஆழ்வார் தான் 10 பாசனம் பாடியிருக்கார். அந்த 10 பாசனத்தை ஒரே ஒரு பாசனத்தை பாடி அதில் ஒரு தத்துவார்த்தம் ஒன்று இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கோவிலை பற்றி நம்ம எடுக்கலாம். அதாவது கடைசி இது பெரிய பெரிய திருமொழியில் 4ஆம் பத்தில் 2ஆம் திருமொழியில் கடைசி பாட்டம். மண்ணுளார் புகழ் வேதியர் நாங்கூர் வன்புருடோத்தமத்தொள் அண்ணல் சேவடிக்கு அடைந்துய்ந்தவன் ஆலிமன் அருள் மாறி பண்ணுளார் தரப்பாடிய பாடல் இப்பத்தும் வல்லார் உலகில் எண்ணிலாத பேரின்ப முற்று இமையவரோடும் கூடுவரே அப்படின்னு பாடியிருக்கார். இதில் வந்து முக்கியமாக எதுக்காக நான் இந்த பாசனத்தை எடுத்தேன்னா, இதில் வந்து அண்ணல் சேவடிக்கு அடைந்துய்ந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். எங்கள் சுவாமி வந்து எல்லாருக்கும் தெரியும், வேலுக்குடி சுவாமி வந்து பகவத்கீதையில் அவர் சொல்கிற மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறவா வந்து வேறு யாருமே கிடையாது இன்னித்த காலத்தில். அவர் சொல்லுவார், இந்த பகவத்கீதையினோட சாராம்சத்தையே இந்த இடத்துல ஆழ்வார் சொல்லிட்டார் அப்படின்பா. எப்படி அப்படின்னா, பகவத்கீதையில் பெருமாள் 700 ஸ்லோகம் சொன்னார், எல்லாருக்கும் தெரியும் பகவத்கீதையில். அதனோட சாராம்சம் என்னென்னா தத்வஹித புருஷார்த்தம் அப்படிங்கிறது. தத்வஹித புருஷார்த்தம்ங்கிறது என்னது? தத்துவங்கிறது வந்து உண்மை பொருள், சித்து அச்சித்து பகவான் கண்ணன் எல்லாமே உண்மை பொருள். தத்துவ புருஷார்த்தம்ங்கிறது என்னது? அவனுக்கே அவனோட கீழ் அடைஞ்சு அவனால் உயர்தான் நமக்கு புருஷார்த்தம் இல்லையா? அதுக்கான ஹிதம்ங்கிறது என்னது? வழி, உபாயம். இந்த உபாயம் என்னது? அவனையே சரணடைகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தாயாரையும் பெருமாளையும் பற்றி சொன்னேன் இல்லையா? பெருமாள் வந்து சரணாகதி வந்து 2 பேருக்கு அடித்தாங்க. ஒன்று வந்து விபீஷணன், இன்னொன்று காக்காசுரன். அவன் 2 பேரும் சரணாகதி அடைஞ்சப்பறம் தான் அவனை வந்து மன்னிச்சான், ரைட்டா? ஆனால் தாயார் வந்து சரணாகதி அடையாதவாளையும் அவன் மன்னிச்சாலாம். அரக்கிகள் எல்லாருக்கும் தெரியும், அரக்கிகள் 700 அரக்கிகள் அவரை பார்த்துட்டு இருந்தான். ஸோ அந்த 700 அரக்கிகளும் இந்த ராவணனால் சம்பளம் கொடுக்கப்பட்டு அவளை துன்புறுத்தி ராவணனோட நீ சேர்ந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நியமிக்கப்பட்டவா. அவள் இந்த மாதிரி அவளை படுத்தின்னு இருந்த போது போர்லாம் முடிஞ்சிருத்து, ராவணன் அழிஞ்சுட்டான். உடனே அனுமாரங்க வந்தார், ஆஞ்சநேயர் வந்து சொன்னார், தாயே இது போல் ஆயிடுத்து, எல்லாம் போரெல்லாம் ஆயிடுத்து, விபீஷ்ணுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து, நம்ம நேரம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த 700 அரக்கிகளையும் என்னோட கையில் பிடிச்சி நான் ஒரே நசுக்கிடுறேன், உங்களை இவ்வளோ துன்புறுத்தினாலே நானே பார்த்தேனே அப்படின்னாங்க. என்ன தாயார் சொன்னான், அது எப்படி நீ பண்ணுவ? அதெல்லாம் பண்ணக்கூடாது, இவாளே ரட்சிக்கணும். இவா என்ன பண்ணா? அவன் என்ன சொன்னானோ அதுதானே பண்ணிட்டு இருந்தா தவிர இவாளா பண்ணல இல்லையா? அதனால இவாளையும் நம்ம ரட்சிக்கணும் அப்படின்னாலாம். ஸோ தாயார் வந்து தனக்கு சரணாகதி பண்ணாதவாளையும் அவர் ரட்சிக்கிறாளாம். அதனால தான் தாயார் வந்து பெருமாளோட உகந்தவர். அதனால தான் எப்பயுமே சொல்வார், எங்கள் சுவாமி சொல்வார், எல்லாரும் சொல்லுவார், எந்த கோவில் போனாலும் பெருமாள் கோவிலில்
முதல்ல தாயார் சந்நிதி இருந்ததுன்னா தாயார் சந்நிதி போயிட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள் சந்நிதி போகணும். தாயார் சந்நிதியிலேருந்து பெருமாள் சந்நிதி போகிறதுக்குள்ள தாயார் சொல்லிடுவாளாம், வந்துட்டு இருக்கான் நம்மளோட பக்தன் வந்துட்டு இருக்கான், அவன் என்னதான் பாவம் பண்ணாலும் அவனை மன்னிச்சு உடனே ரட்சிங்கோ, அவனை கோபமாக பார்க்காதீங்கோ அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருவானாம். அதனால தான் அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். நேரம் போனோம்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் பெருமாள் ஆஹா வந்திருக்கியா நேற்றுக்கு என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஞாபகம் வந்துருமா அவருக்கு. அதனால தான் நம்ம தாயார் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்பா. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த தத்வஹித புருஷார்த்தம் அதனோட அர்த்தமா அண்ணல் சேவடிக்கு அடைந்துய்ந்தவன் அப்படிங்கிறது. அண்டல்ங்கிறது யாரு? அண்டல்ங்கிறது பகவான் பெருமாள் கிருஷ்ணன் அப்படிங்கலாம். தத்துவமித புருஷார்த்தம் இல்லை, சேவடிக்கு அடைந்துய்ந்தவன். அடைந்து உயர்தானே நமக்கு வேணும். நம்மளுக்கு வேண்டியது என்னது? அடைந்து உய்யணும், அவனையே அடைந்து உய்யணும். அதுக்கு என்ன நமக்கு ஹிதம் என்ன, என்ன உபாயம் என்ன? சேவடிக்கு, அவனோட சேவடி, அவனோட சரணாகதி அடையணும். ஸோ அந்த தத்வஹித புருஷார்த்தம்ங்கிறது வந்து 3 வார்த்தையில வந்து இவர் வந்து திருமங்கை ஆழ்வார் அண்ணல் சேவடிக்கு அடைந்துய்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவர் புரிய வச்சுட்டாராம். ஸோ பகவத்கீதையினோட ஒரு சாராம்சத்தை இந்த ஒரு பாசுரத்தை விளக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுவாமி சொல்வார். அதை எனக்கு சொல்லணும்னு ஆசையா இருந்தது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கேன். அதை சொன்னேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்க பார்த்தோம்னா மூலவர் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அதான் புருடோத்தமன் பேரு. கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் அது. தாயார் வந்து புருடோத்தம நாயகி. நான் சொன்ன மாதிரி தீர்த்தம் வந்து திருப்பார்கடல் தீர்த்தம். ஏன் இது பேர் திருப்பார்கடல் தீர்த்தம்ங்கிற கதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து விமானம் வந்து சஞ்சீவி விக்கிரக விமானம். காட்சி கண்டவா வந்து உபமன்யு வியாக்கிரபாத முனிவர். இங்க இருக்கிற உற்சவர் வந்து ரொம்ப ரொம்ப அழகானவர். ராமர் தான் ரொம்ப ரொம்ப அழகானவர் அப்படின்பா. அதனால அந்த அழகுக்கு இணையே கிடையாது அப்படின்பா. இங்க வந்து பெருமாள் வந்து எப்படி வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வியாக்கிரபாதர் அப்படின்னு இருந்தார். வியாக்கிரபாத முனிவர் எல்லாருக்கும் தெரியும். சிதம்பரத்துல வந்து சிவபெருமான் வந்து வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலிக்கும் தான் ருத்ரதாண்டவம் ஆடி காமிச்சார். அந்த வியாக்கிரபாதர், இந்த வியாக்கிரபாதருக்கு ஒரு பிள்ளர் தான் அபிமன்யு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சின்ன குழந்தை. ஸோ வியாக்கிரபாதர் அந்த குழந்தைய அழிச்சுட்டு அவர் பூ பறித்து அவர் பூ தொடுக்கிற இதெல்லாம் பண்ணி அவர் சுவாமிக்கு பூமாலை கட்டுறதுக்கான அந்த கைங்கரத்துக்கு அவர் பூ தொடுக்க போயிருந்தார். அப்போ வந்து வியாக்கிரபாதர் இந்த சின்ன குழந்தை இருக்கு இல்லையா, அவரோட குழந்தை இந்த உபமன்யுவை அதை எங்கள் தோட்டத்தில் அந்த இடத்துல ஒரு ஓரமாக உட்காந்து வச்சுட்டு போனார். காணுமே சொல்லிட்டு அது பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பசி, அவர் பாட்டுக்கு ரொம்ப நேரமாக பூ பறிச்சுட்டு இருக்கார். இது அழ ஆரம்பிச்சிருச்சு. அழ ஆரம்பித்த உடனே வந்து அங்கே தாயார் பார்த்தாலாம். தாயார் பார்த்து பெருமாள் கிட்ட அந்த குழந்தை அழர்ந்து அவரோட பசியை நம்ம தீர்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே பெருமாள் வந்து பார்க்கடல் கிட்டேயே சொல்லி இங்கே வர வச்சு அதுக்கு பாலும் தீர்த்தமும் கொடுத்து அதனோட பசியை போக்கினார் அப்படின்பா. இன்னொன்று சொல்ல பெரியவா வந்து பால் அப்படின்னா நம்ம வந்து லிட்ரலி பால் அப்படின்னு எடுத்துக்கூடாது, ஞானத்தை புகட்டினா அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்பா. ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற தீர்த்தம் பேர் நான் சொன்னேன் இல்லையா, திருப்பார்கடல் தீர்த்தம். பெருமாள் வந்து திருப்பார்கடலையே இங்கே வர வச்சார். அதனால தான் திருப்பார்கடல் தீர்த்தம் அப்படின்னு பேர். ஸோ இந்த இடத்துல வந்து இது போல் வியாக்கிரபாதருக்கும் அந்த குழந்தைக்கும் பாலை புகட்டி பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணார். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அஞ்சு நில கோபுரம், இங்கே 3 ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது அப்படின்பா. சன்னதி என்னெல்லாம் இருக்குன்னா ஆண்டாள், நம்மாழ்வார், ராமானுஜர், சேனா முதலியார், அதுக்கப்புறம் இவளோட சன்னதி எல்லாம் இருக்குது. வேற இங்கே திருவிழாக்கள் அப்படின்னா மெயினாக வந்து 10 நாள் பங்குனி பிரம்மோற்சவம் நடக்கும், ரொம்ப விமர்சையாக நடக்கும். ஆவணி பௌர்ணமி அதில் வந்து பவித்ரோத்சவம் நடக்கும். அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது தை அமாவாசைக்கு அப்புறம் கருட சேவை எல்லாருக்கும் தெரியும். 11 கருட சேவையில் இந்த பெருமாளும் போய் பங்கிட்டுருவார். அதனால் இந்த திருவன்பருடோத்தமன் கோயிலை அந்த பக்கம் திருநாங்கூர் போகிறவா கண்டிப்பாக இந்த பெருமாளை சேவிச்சுட்டு வரணும்னு வேண்டிக்கிறேன், அமைகிறேன். ரொம்ப அழகா சொன்னேன். அதே ஒரே திருநாங்கூர் தெருவிலேயே இந்த பக்கம் அந்த பக்கம் 4 திவ்ய தேசம் இருக்குன்னு. அதாவது ஒன்று சேவிச்சா ஒன்று போனோம், அந்த தெருக்குள்ள நுழைஞ்சோன்னா 4 பக்கம் பெருமாள் சேவை சாதிக்கிறார் நமக்கு. அது ஆழ்வாரோட அருளும் அங்கே இருக்கு நமக்கு. ஏன்னா ஆழ்வார் அந்த திவ்ய தேசங்களை பாடியிருக்காட்டி நமக்கு இன்னைக்கு அது திவ்ய தேசங்களா கிடைச்சிருக்காது. அதனால இப்படி ஒரு அருமையான ஒரு என்ன சொல்றது ஒரு அமைப்பு. ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம 4 பெருமாளை சேவிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற பொழுது, அதுவும் வந்து புருஷகாரம் பண்ணக்கூடிய தாயார் அருள் பாலிக்கிற அந்த பெருமாள் தாயார் அனுகிரகிக்கிற இந்த திவ்ய தேசத்துக்கு எல்லாரும் போய் சேவிங்க. போன தடவை சொன்ன மாதிரியே முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆழ்வார் பாசுரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட.
நம்ம ஆழ்வார்களை அனுபவித்த 6ஆம் தின்பம் அந்த திவ்ய தேசத்துக்கு போகும்போது இப்பெல்லாம் புக் எடுத்துன்னு போகணுங்கிற அவசியம் கூட இல்லை. கூகுளில் போட்டோம்னா இந்த திவ்ய தேசத்தில் ஆழ்வார் பாடின பாசுரங்கள்லாம் உடனே வந்துடுறது. அந்த சன்னதியில் உட்காந்துன்னு அந்த பாசுரத்தை தமிழ் தெரிஞ்சவா சேவிச்சோம்னா பெருமாளுக்கும் சந்தோஷம், ஆழ்வாருக்கும் சந்தோஷம், நமக்கும் அப்போ ஏற்படுற மனசு திருப்தி வந்து அனுபவிச்சு பாருங்கோ, கண்டிப்பாக தெரியும். அதனால இதை ஒரு சாக்கா எடுத்துட்டு பாசுரங்களையும் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோள். அடுத்த திவ்ய தேசத்தில் நம்ம திருப்பியும் இன்னொரு பல விசேஷ குறிப்புகளோட நேயர்களை சந்திப்போம்.